தனுர் ராசி அப்படின்னு சொன்னாலே ஒரு இலக்கை எடுத்தாங்கன்னா அதை அடையிற வரைக்கும் விடாப்புடியா இருந்து அதை அடைந்தே தீர்வார்கள். அப்படிப்பட்ட தனுசு ராசிக்கு இந்த உச்ச குரு பெயர்ச்சி என்ன மாதிரியான பலன்களை கொடுக்க போகுது? மீண்டும் நம்ம திரு சுந்தரபாண்டி அவர்களிடமிருந்தே தொடங்கலாம். தனுசுக்கு சொல்லுங்க ஐயா. தனுசு ராசிக்கு அதிபதியே குரு பகவான். அப்போ ராசியின் அதிபதியே 8ஆம் இடத்துல இப்போ உச்சம் பெற்று உட்காந்துருக்கிறார். அப்போ பொதுவாகவே ஒரு விஷயம் சொல்லுவோம், அதாவது ஒரு லக்னாதிபதியோ ராசியின் அதிபதியோ 8ல் அமரக்கூடாது. அப்படி அமர்ந்தால் பிரச்சனை, போராட்டம், கவலை, கஷ்டம்லாம் ஆட்டோமேட்டிக்காக வரும்னு சொல்லுவோம். ஆனால் அதுக்கு ஜோதிடத்தில் விதியும் ஒன்று இருக்குது, விதி விலக்குன்னு ஒன்று இருக்குது. ஸோ இந்த குரு பயிற்சியானது குரு பகவானுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச வீடே 8ஆம் வீடு தான். எல்லாருக்கும் 8ஆம் வீடு பிடிக்குமோ பிடிக்காது இல்லை, ஆனால் குருவுக்கு மட்டும் எது வேண்டான்னு நீ சொல்கிறியோ அதை நான் ஏற்றுக்கொண்டு அந்த இடத்துல ஒரு வெற்றியும் விவேகத்தையும் கொடுப்பேங்கிற ஒரே காரணத்துக்காண்டி தான் குரு 8ஆம் இடத்துல போய் உச்சம் பெற்று உட்கார்ந்திருக்கார். ஸோ 8ஆம் இடத்துல உச்சம் பெற்ற குரு இவங்க லைஃப்பில் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இவங்களுடைய 2ஆம் இடத்தை பார்க்குறா, இவங்களுடைய 12ஆம் இடத்தை பார்க்க. அப்போ ராசி நடுவில் நிற்கிது. அப்போ ஒரு பாதுகாப்பான ஒரு வளையத்துக்குள்ளே வாழக்கூடிய தன்மை நம்முடைய தனுசு ராசிக்கு குருபவன் கொடுக்க போகிறார். அதே போல் இடம் விட்டு இடம் மாறக்கூடிய யோகம், ஊர் விட்டு ஊர் போகக்கூடிய யோகம், நாடு விட்டு நாடு போய் ஒர்க் பண்ணக்கூடிய, அதாவது ஆன்மீக பயணமோ அல்லது சுற்றுலா பயணமோ அல்லது வேலை நிமித்தமான பயணங்கள் செல்லக்கூடிய வாய்ப்பை குரு பகவான் தனுசு ராசிக்கு கொடுக்க போகிறார். தன வரவுகள் இல்லை என்ற சூழ்நிலையில் இருந்த தனுசு ராசிக்கு தன வரவுகள் சூப்பராக இருக்க போது, சந்தோஷங்கள் நிலைச்சிருக்க போது. 4ஆம் இடத்துல சனி பகவான் உட்கார்ந்துருக்கார். சந்தோஷத்தை தொலைச்சிட்டாங்க. அம்மாவுடைய ஆரோக்கியம், அம்மா மூலமாக பிரச்சனை, அம்மா குடும்பத்து மூலமாக பிரச்சனைன்னு சொல்லி நிறையா பிரச்சனையை சந்தித்த நம்முடைய தனுசு ராசிக்காரங்களுக்கு இனிமே நிலையான சந்தோஷத்தை, ஒரு உண்மையான ஒரு மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு குரு பயிற்சியாக குருபவன் கொடுக்குறார். மாணவ செல்வங்கள் படிப்புக்காக வெளிநாட்டில் போய் படிக்கணும்னு ஆசைப்பட்றாங்கன்னா இந்த காலகட்டம் அவங்க படிப்புக்காக வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்பு உறுதியாக உண்டுங்கிறத சொல்லலாம். இந்த பாதுகாப்பான ஒரு வளையத்தில் தனுசு ராசி சிறப்பாக இருக்க போகிறாங்க. மிக்க மகிழ்ச்சி. எப்போவுமே வாய் நிறைய மீனாட்சி மீனாட்சின்னு சொல்லக்கூடிய டாக்டர் வித்யா கார்த்தி அவர்கள் தனுசு ராசிக்கு என்ன சொல்ல போகிறாங்கன்னு அவளாக காத்துட்டு இருக்கக்கூடிய தரிசனம் டிஜிட்டல் நேயர்களே இதோ கேட்டுடலாம். தனுசு ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த தடவை 8ஆம் இடத்துல ராசிநாதன் அமர்ந்திருக்கிறார். 8ஆம் இடத்துல அமர்ந்து ரொம்ப தப்பாச்சே, ராசிநாதன் அப்படிலாம் உட்காந்துருக்கலாமா அப்படின்னா, அப்படிலாம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு 8ஆம் இடத்தில் குரு அமர்ந்து அந்த இடத்த ஃப்ரீஸ் பண்ண போகிறேன். நம்ம பாஷையில் சொல்லணும்னா பால் பண்ண போகிறேன். அப்போ என்ன ஆக போகுது, 8ஆம் இடம் கெட்டு போகுது. 8ஆம் இடம்னே என்னது, அசிங்கம் அவமானம். அது இல்லாட்டி என்ன ஹாப்பி தானே. ஸோ அதனால் தனுசு ராசிக்காரங்களுக்கு அசிங்கம் போகுது, அவமானம் போகுது, இது வரைக்கும் இருந்த வியாதி போகுது, கண்டம் போகுது, திடீர் அஷ்டம் தானே அது வரும், அப்புறமா பார்த்துக்கலாம். அதனால் அதை தாண்டி மற்ற எல்லாமே ஒன்றுமே இல்லைன்னு ஆக போகுது. அதுவும் இல்லாமல் அஷ்டம சனியில் பாதி தான் அர்த்தாஷ்டம சனி. இந்த அர்த்தாஷ்டம சனியில் மாட்டிகிட்டு இருந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு குருவினுடைய கடாட்ச பார்வை கிடைக்கும் போது இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு செல்ஃப் கான்ஃபிடென்ட் அதிகரிக்கும். பார்த்துக்கலாம் நம்ம அப்படின்ற மாதிரியான ஒரு உத்வேகம் பிறக்கும். அம்மாவுக்கும் உங்களுக்கும் இருந்த கிளாஸ் எல்லாம் வெளியில் போகும். தன்மானம், தைரியம், வீரியம், விஜயம் எல்லாம் கிடைக்கும். நிறைய பேர் மேற்படிப்பு படிக்க போவீங்க. ஒரே ஒரு டிகிரி மட்டும் வாங்கிட்டு இருந்த தனுசு ராசிக்காரங்க 2-3 வருஷத்துக்கு அப்புறம் 4 வருஷத்துக்கு அப்புறம் புதுசாக இப்போ படிப்பீங்க. அந்த டிகிரியில் கோல்டு மெடல் வாங்குவீங்க. அந்த அளவுக்கு சூப்பராக இருக்குது. கோர்ட்டு கேஸு வம்பு வழக்குன்னு தவிச்ச தனுசு ராசிக்காரர்களுக்கு அதிலிருந்து நிவர்த்தி கிடைக்கும். நிறையா பேருக்கு என்ன நகை ஏமாற்றிட்டாங்க, பணத்தை ஏமாற்றிட்டாங்கன்னு சொல்லி காசு திரும்ப வராமல் தவிச்சிட்டே இருப்பீங்கள்ல, இப்போ கேட்டு பாருங்கள், கண்டிப்பாக அவங்க கொண்டு வந்து காசை கொடுப்பாங்க. அதுக்கு உங்களுடைய குரு உங்களுக்கு அருள் பாவனை செய்வார். ஒன்றே ஒன்று இந்த தடவை எனக்காக, நான் யூஸ்வலி பரிகாரம் ரொம்ப ரேராக சொல்வேன். தனுசு ராசிக்காரங்க உட்கார்ந்துருக்கிற இடமே அம்மாவை குறிக்கக்கூடிய, நிலத்தை குறிக்கக்கூடிய வீடு. தலையில் பிறை சூடிய காமாட்சி அம்மன் வழிபாடு நீங்கள் செஞ்சுட்டு வந்தீங்கன்னா 3 மாதம் எப்பேற்பட்ட கவலையில் இருந்தும் அம்பிகை உங்களை காப்பா. எல்லாரோடையும் 3 வாக்கு போக முடியாது, நீங்கள் மட்டும் தனியாக சிங்கிளாக 3ஓட வாக்கு போயிட்டு வாங்க. முன்னேற்றத்தோட முதல் படியில் நிற்பீங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கு செலிபிரிட்டி யோகம் காத்துட்டு இருக்கு. மிக்க மகிழ்ச்சி. எப்போவுமே ஒரு பாதக நிலையை சொல்றதுக்கு கூட பக்குவம் வேணும். அதை பக்குவமாக சொல்லி சாதகப்படுத்தக்கூடிய திறன் வாய்ந்தவர் நம்மளுடைய பஞ்சநாதன் ஐயா அவர்கள். நீங்க சொல்லுங்க, தனுசு ராசிக்கு எப்படி அமைகிறது இந்த குரு பயிற்சி? ராசிநாதனான குரு பகவானே உச்சமாக இருக்கிறாருங்கிறதே ஒரு பெரிய யோகம்தான். அப்போ இவர்கள் என்ன பண்ணணும்னா, முதல்ல குருமார்களை பார்த்து அவர்கள் வழிபாடு செய்யணும். இவர்களுக்கு பாடம் நடத்திய குருகளோ இல்லை அவங்களுக்கு வாழ்க்கையில் முன்னேறுவதற்கு வழிகாட்டிய குருமார்களோ அவர்கள்ட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டாலே இந்த ஒரு ஆண்டு மிக சிறப்பாக இருக்கும். இந்த காலகட்டத்தில் எதில் இவர்களுக்கு நன்மையெல்லாம் நடக்க போகுது, என்னெல்லாம் வரப்போகுதுன்னா, நல்ல காசு பணம் திடீரென்று வரப்போகுது. அதே மாதிரி ஆரம்ப கல்வி படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு மிகச்சிறந்த முன்னேற்றங்கள் வரப்போகுது. இவர்கள் கையெழுத்து போட்டதுனால என்ன பிரச்சனைகள் இருந்துச்சோ
அந்த பிரச்சனைகள் தீரக்கூடிய ஒரு நல்ல செய்தி வரப்போகுது. இன்னொரு பக்கம் பாருங்கள், உங்களுக்கு புதிய வீடு மனை கட்டக்கூடிய யோகம் வரப்போகுது. +1 +2 படிக்கக்கூடிய மாணவர்கள் நல்ல ஸ்கோர் பண்ணக்கூடிய அமைப்பு வரப்போகுது. தாயுடைய உடல் நலத்தில் இருந்த பிரச்சனை தீரக்கூடிய யோகம் வரப்போகுது. அப்படி நிறைய நன்மைகள் உங்களுக்கு காத்திருக்கு. இந்த காலகட்டத்தில் இவர்கள் எழுத வேண்டிய மந்திரம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஸ்ரீராம ஜெயம் என்ற மந்திரத்தை தினந்தோறும் எழுதிக்கிட்டு இருக்கணும். ஏன்னா தனுசு ராசியில் பிறந்த ஆஞ்சநேயர் தான் ராமபுரானுடைய மந்திரத்தை, அதை உச்சரித்தனுடைய பெருமையை உலகத்துக்கு உணர்த்தியவர். அப்போ ராமனுடைய மந்திரத்தை சொல்லிக்கிட்டு இருக்கிறது இவங்களுக்கு நல்லது. ஜாமீன் கையெழுத்து, கேரண்டார் கையெழுத்து போடுறதால இந்த பிரச்சனைகள் தீரப்போகுதுங்கிறதே ஒரு நல்ல யோகம். ஆன்லைன் மோசடியில் கவனமாக இருக்கணும். எதில் கவனம்னா ஆன்லைன் மோசடியில் கவனமாக இருக்கணும். குடும்பத்து பெரியவர்களுடைய உடல் நலத்தில் கூடுதல் கவனமாக இருக்கணும். அப்படி இருந்தால் போதும், எல்லாம் நல்ல முடியாகவே இருக்கும். மதுரை மீனாட்சி வழிபாடு இவர்களுக்கு மிக மிக முக்கியம். இந்த காலகட்டத்தில் அதிகாலை நேரத்திலே சென்று பாலையாக காட்சியளிக்கக்கூடிய மதுரை மீனாட்சியை வழிபாடு செய்கிற போது வாழ்க்கையில் வெற்றிகள் பெருகும் ஒரு காலமாக அது இருக்கும். மிக்க நன்றி ஐயா. நல்லது சொல்றதுக்கு நிறைய பேர் இருக்காங்க, ஆனா ஒரு நல்ல நண்பனுக்கு கெட்டதையுமே முன்கூட்டி எடுத்து சொல்லக்கூடிய பக்குவம் நிறைந்த ஒரு ஆசிரியர் இடத்துல இருக்கக்கூடியவங்க தான் ரொம்ப அவசியம். அந்த வகையில நம்மளுடைய தீபா அருளாளன் அவர்கள் நம்மளுடைய தனுசு ராசிக்கு என்ன நல்லது கெட்டது சொல்ல போறீங்க இந்த குரு பயிற்சியில? கண்டிப்பாம்மா. பொதுவா தனுசு வந்து பாருங்க, இந்த அர்த்தாஷ்டம சனியில் இருக்கீங்க. அர்த்தாஷ்டம சனி அப்படின்னாலே ரொம்ப எளிமையாக சொல்லணும் அப்படின்னா, அஷ்டம சனி என்ன மாதிரி கெடுப்பலன்கள் கொடுப்பாரு, அதில் பகுதி கொடுப்பாரு. பகுதி மாதிரி தெரியலைங்க, 4 மடங்கு மாதிரி தெரியுது. அப்படி தான் நிறைய தனுசு சொல்கிறீங்க. காரணம் என்ன அப்படின்னா, தனுசுக்கு பொதுவாகவே ஃபேமிலியில் பெருசாக நான் பார்த்த வரைக்கும் மெஜாரிட்டி ஆஃப் தனுசுக்கு வெளியே வந்து பார்த்திங்கன்னா நல்ல மதிப்பு இருக்கும், மரியாதை இருக்கும், ரெஸ்பெக்ட் இருக்கும், எல்லா ஆஸ்பெக்ட்லேயும் ரெஸ்பெக்ட் இருக்கும். ஆனால் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா அந்த மனுஷன் ஒன்றுத்துக்கும் பிரயோஜனம் இல்லாதவர். அதுவும் பிள்ளைங்க நிறைய முறை சொல்லும், ஏன் கண்ணு நீ இது சொல்கிறது கேளு கண்ணு, அதை சொல்கிறது கேளு கண்ணு. நம்ம சொன்னம்மா எது வேணா நீ சொல்லுமா கேட்குறேன், ஆனால் வாழ்க்கையில் உன்ன மாதிரி மட்டும் நான் இருக்க மாட்டேம்மா அப்படிம்பாங்க. காரணம் என்ன அப்படின்னா, நீ என்னத்துக்கும் பிரயோஜனம் இல்லை, நீ நல்லது நல்லதுன்னு சொல்லிட்டே வீணாக போகிற, இப்படின்ற ஒரு இம்பேக்ட் இருக்குது தனுசுக்கு. அப்படிப்பட்ட தனுசு ராசி அன்பர்கள் அர்த்தாஷ்டம சனியில் உடல் சார்ந்த உபாதைகள், வேலை செய்கிறதுல சின்ன சின்ன குழப்பங்கள், குடும்பத்தில் ஆல்ரெடி இருக்குது, அது பழகி போச்சு, கொஞ்சம் வீரியமாக இருக்குது, அவ்வளோதான். இதனாலலாம் கஷ்டப்படுறவங்க இப்போ பெரிய ப்ளஸ் என்ன அப்படின்னா, குரு 8ல் தான் அமர்ந்திருக்காரு. குருனோட உச்சப்பார்வை சனி மேலே படுறதுனால சனி ஆல்மோஸ்ட் ரிலீஃப் ஆகிடுறார். அதுக்கும் மேலே 8ல் குரு, அஷ்டமஸ்தானத்தில் குரு, அகப்பட்டவனுக்கு 8ல் குரும்பாங்க. அப்படி கவலைப்பட வேண்டாம். பொதுவாக 8ல் குரு உச்சம் பெற்று அமர்ந்திருக்காரு அப்படின்ற பட்சத்தில் திடீர் அதிர்ஷ்டம், திடீர் மாற்றம், திடீர் முன்னேற்றம், திடீர் நிகழ்வுகள் இது எல்லாமே இருக்கும். அட் த சேம் டைம் எதுலையாவது உஷாராக இருக்கணுமா, சேர்க்கையில் கவனமாக இருங்க. அதே மாதிரி ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க. பூர்வீக சொத்து இல்லை நாங்களே எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு சென்ட் வாங்கி போட்டிருக்கோம்னா அப்பப்போ போய் பராமரிங்க. நெக்ஸ்ட்டு குருனோட பார்வை குடும்பத்தில் நிம்மதி, சந்தோஷம், மகிழ்ச்சி, குதூகலம் எல்லாமே கொடுக்க போகுது. அம்மானோட சப்போர்ட் பரிபூர்ணமாக கிடைக்குது. எங்கள் அம்மா எப்பயுமே எனக்கு சப்போர்ட் தாங்க. அம்மாக்கு ஹெல்த் இஷ்யூஸ் இருந்து அதனால் சப்போர்ட் இல்லாமல் இருந்துச்சுன்னா அதில் முன்னேற்றம் அப்படின்றது வரும். தனுசு சாலிடாக வீடு கட்டுவீங்க. இல்லை வீடை வந்து பார்த்திங்கன்னா அந்த மாற்றி அமைக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி பணிகள் செய்வீங்க. அதே மாதிரி சுப வரையும் அப்படின்றது சாலிடாக தனுசுக்கு உண்டு. தனுசு ராசி பிள்ளைங்க படிக்கிறதுக்காக வெளிநாடு போகிறது, சொத்து பத்து வாங்குறது, நிலப்புலம் வாங்குறது, வண்டி வாகனம் வாங்குறது, இப்படி நிறைய விஷயம் நடக்க போதுமா. ரொம்ப சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, ரொம்ப நாள் கழித்து நல்லா சாப்பிடுவீங்க, நல்லா தூங்குவீங்க. என்ன 1-11 12-11 வரைக்கும் கொஞ்சம் வந்து காஷியஸாக இருங்க. அதுக்கும் மேலே வந்து பார்த்திங்கன்னா 11-12 வரைக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஏறக்குறைய 1 மாத காலகட்டம் சனியினோட ஆட்டம் திருப்பி லைட்டாக ஸ்டார்ட் ஆகிற மாதிரி இருக்கும். அமைதியாக இருக்கீங்க அப்படின்னா இதுவும் கடந்து போகும். நிறைய நல்லது இருக்குமா, கவலைப்பட வேண்டாம். மிக்க நன்றி. நிறைவாக எத்த தின்னா பித்தம் தெளியும்னு இருக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த வாழ்வியல் பரிகாரம் அப்படின்றது ஒரு பலத்தை கொடுக்கும். அதை நம்ம திரு ரத்னகுமார் அவர்கள் நமக்காக சொல்ல இருக்கிறாரு. தனுசுக்கு சொல்லுங்க ஐயா. இப்போ தனுசு ராசிக்கு தனுசுக்கும் மீனத்துக்கும் அதிபதி தான் குரு பகவான். 4 கூடையோனே 8ஆம் இடத்துல உச்சம் பெற்று அந்த 4ஆம் வீட்டையே பார்க்குறாரு. அப்போ இந்த இடத்துல ஹெல்த் இஷ்யூ சரியாகுமா இல்லை இன்க்ரீஸ் ஆகுமான்னா செட்டில் ஆகும். ஏன்னா இந்த பாதிப்புகள் சனி பகவான் மாறுற வரைக்கும் அவங்களுக்கு சுகஸ்தானம்னு சொல்லக்கூடிய 4ஆம் இடத்துல அர்த்தாஷ்டம சனியாக இருக்கும்போது இந்த வேலைகளை செய்வார். ஆனால் குருவின் பார்வை படும்போது என்ன நடக்கும்னா, நல்ல டாக்டர்ஸ் அமைவாங்க. அதே சமயத்தில் சரியான வழிகாட்டுதல் இருக்கும். அதே சமயத்தில் 8ஆம் இடத்துல இருக்கனா நிச்சயமாக சுபவிரயம் தான், அதில் மாற்று கருத்தே இல்லை. ஏன்னா குரு சுபகிரகங்கள் 6-8-12 மறையக்கூடாது. அப்போ சுபரான குருவே 8ஆம் இடத்துல மறையும் பொழுது தேவையில்லாத செலவுகளை கொடுக்க போகிறார். அப்போ அதை நீங்கள் சுப செலவாக மாற்றலாம். அப்போ 4ஆம் இடத்துக்கு குருவோட பார்வை இருக்குது. அப்போ என்ன, ரொம்ப நாளாக நீங்கள் வண்டி வாகனம் வாங்கணும்னா வாங்கலாம். ரிப்பேர் ஆகிட்டே இருக்குது வண்டி அப்படின்னா இனிமேல் உங்களுக்கு வண்டி வாகனங்கள் ரிப்பேர் ஆகாது. சரி, இதுக்கு என்னதாங்க செய்யலாம் அப்படின்னா,
4 8ஆம் இடத்துல இருக்கனால மருத்துவத்துறையில் வேலை செய்யக்கூடிய செவிலியர் பணியாளர்களுக்கு நீங்கள் வஸ்திரதானம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் முழுமையாக நிவர்த்தியாக இந்த குரு பகவான் உங்களுக்கு நல்லதே செய்வார். மொத்தத்தில் 5 ஜோதிட வல்லுநர்களுமே தனுசு ராசிக்கு மிக சிறப்பான பலன்களையும் சொல்லியிருக்காங்க. எந்தெந்த விஷயங்கள்ல எச்சரிக்கையா இருக்கணும் அப்படின்றதையும் கொஞ்சம் உங்களுக்கு சொல்லியிருக்காங்க. அதனால அதை ஒரு பாதுகாப்பு கவசமா எடுத்துக்கிட்டு நீங்க செயல்படுங்க. இறை வழிபாடும் 2 நபர்கள் நமக்காக சொல்லியிருக்காங்க. காஞ்சி காமாட்சி அம்மனையும் நீங்க வழிபடலாம், மதுரை மீனாட்சி அம்மனையும் வழிபடலாம் சொல்லியிருக்காங்க.